கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2024 9வது மாதம் செப்டம்பர். ஆமென். 9வது மாதம் நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி 8 மாதம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கடகடன்னு ஓடி இருக்கு. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து வர ரொம்ப லேட் ஆயிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நாள் போன இன்னொரு திருமண நாள் வரும்பொழுது இன்னும் அதுக்குள்ள திருமண நாள் வந்துருச்சா, அதுக்குள்ள பிறந்த நாள் வந்துருச்சா, அதுக்குள்ள இந்த தலைவருடைய பிறந்த நாள் வந்துருச்சா, அதுக்குள்ள இந்த தலைவியுடைய பிறந்த நாள் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது ஆண்டுடைய வருகை நமக்கு முன்பதாக சீக்கிரத்தில் இருக்கு என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வருகையில் நம்மளாம் பிரசன்னமாகணும். அவருடைய வருகையில் நம்ம எல்லாமே ஆயத்தமாக இருக்கணும். அவருடைய வருகைக்கு நம்ம குடும்பத்தினரை ஆயத்தப்படுத்தணும். அத்தனை பேர்களையும் ஆயத்தப்படுத்த நம்மளை ஆண்டவர் தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த நாட்களிலே வாக்கு தத்தத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் எபேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறார் அப்படி அல்ல, ஆசீர்வதிக்க போற திட்டம் அப்படின்னா ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பாஸ்ட் ஒன்று பார்க்கணும். பாஸ்டனஸ். இந்த பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படின்னும் போது நமக்கு வந்து எதிர்காலத்தில் தானே நடக்குதா கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிகழ்காலத்தில் ஆமாம் இத்தனை நாட்கள் நான் பெற்றுக்கொள்ளலை, இனிமேல் தானா அப்படின்னு. இந்த முடிவு காலம், அதாவது பாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிடைச்சிச்சு, பெற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த வார்த்தை நம்பிக்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு ஆழமான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, ஒரு அஃபிடவிட் இருக்கு, ஒரு ஸ்டாம்ப் போட்டிருக்கேன். எப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், அந்த பிதாவாகிய தேவன் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, அந்த பிதாவாகிய தேவன் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அப்படின்ற ஒரு காரியத்தை கிறிஸ்துவுக்குள். அடுத்தபடியாக போவோம் ஆவிக்குரிய, பரிசுத்த ஆவிக்குரிய அப்படின்ற விளக்கத்தை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகப்பட வேண்டாம். நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகப்படணும். ஏன்னா இது நமக்கு கரெக்டா அக்ரிமெண்ட் பண்ணி பத்திர பதிவு பண்ணி அதுக்கான சைன் போட்டு அதுக்கான லீடர்ஸ், அதுக்கான தலைவர்கள் ஒப்புரவுப்படுத்தி இருக்கிற கண்டிப்பா நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி, அமைதி, அன்பு, கர்த்தருடனான ஒரு நெருக்கம் அல்லது கர்த்தருடனான ஒரு ஒற்றுமை. இந்த கர்த்தருடனான ஒரு நெருக்கம், கர்த்தருடனான ஒற்றுமை, இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் எங்க கிடைக்கும் எப்படி அப்படின்னு சொல்லும் போது நாம இருக்கிற இந்த இடத்துல, அதாவது உங்க வீட்டுக்குள்ள, உங்க சபைகளுக்குள்ள, நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலங்களில, நீங்க வியாபாரம் பண்ற ஸ்தலங்கள், நீங்க படிக்கிற ஸ்தலங்களில, நீங்க ஆராதிக்கிற ஸ்தலங்களில, அங்க நீங்க இதை அனுபவிக்கலாம், இதை நீங்க அங்க அடையலாம். சொல்லுவது இல்லையா? அப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. உன்னதங்கள் அப்படின்னும் போது தமிழ்ல பார்க்கும்போது பரலோகம், உன்னதம் அப்படின்னாலே பரலோகம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுது. ஏன்னா அதை விட ஒரு உன்னதம் வேற எங்கேயுமே இல்லை. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது பிளெஸிங்ஸ் ஆஃப் த சுப்ரீம் அப்படின்னு, உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல
blessings of the exalted அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள், உயர்ந்தோர் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் with all spiritual blessings in the highest சொல்றது. அப்போ இந்த உயர்ந்த இடத்திலிருந்து உயர்ந்தவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். அப்போ உயர்ந்தவர் யாரு? பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இவங்க வாசம் செய்கிற பரலோகம் இங்க இருந்து நமக்கு வருது அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்றது இல்லையா? இப்போ நீங்க ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி வீட்டில் சாப்பிட்றதுக்கும், உங்கள் நண்பர் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட வித்தியாசம் இருக்கா? உங்கள் பார்ட்டி வைக்கிறாங்க உங்கள் நண்பர்கள், நீ வீட்டில் சாப்பிடாத, இன்னைக்கு மத்தியானம் உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு போகுது அப்படின்னா எப்படி இருக்கும்? பெரிய இடத்துல சாப்பாடு வருது, எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அதோடைய சுவை எப்படி இருக்கும்? அது செஞ்சது எப்படி இருக்கும்? சுகாதாரமா, நேர்த்தியா, பேரும் புகழும் சொல்லப்படுது இல்லையா? அதுதானே 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ன சரிங்க சந்தோஷமா மூச்சு சந்தோஷமாங்கிறேன். அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா சாதாரண இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் இங்க பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவ மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவிக்குள்ள வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த 8 மாசம் நீங்க இழந்து போன உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சுகம் இந்த 9ஆம் மாசத்தில் நிறைவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அமைதி இல்லாமல் இருந்த, அலக்களிக்கப்பட்டிருந்த பலவிதமான பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் உங்களை அலக்களிச்சு, வேலைகளினாலும் வியாபாரத்தில் கொடுமையாக, குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள், பலவிதமான பயங்கள், படிப்புல, வேலையில, வியாபாரத்துல, கணவன் மனைவி உறவுல, சகோதர சகோதரி உறவுல, பிள்ளைகள் பெற்ற உறவுல பயங்கரமான ஒரு போராட்டத்தை இந்த கடந்த 8 மாசத்தை நீங்க அனுபவித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மாசம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமான ஆசீர்வாதங்கள், அந்த அமைதி, அந்த ஐக்கியம், அந்த நெருக்கம், அந்த உறவு, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், தீர்க்க ஆயுசு உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை விட, நீங்க எதிர்பார்த்து வைத்திருக்கிற காரியத்தை விட கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக கர்த்தர் செய்ய போகிறார். குறைவில்லாமல் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் நடத்த போறார். பற்றாக்குறை இல்லாதபடிக்கு உங்கள் வறுமைகள் மாற்றப்பட்டு, உங்களுடைய பற்றாக்குறைகள் மாற்றப்பட்டு, உங்கள் பயங்கள் மாற்றப்பட்டு, உங்கள் தடைகள் மாற்றப்பட்டு, நான் எது செஞ்சாலும் தடையா இருக்கியா அப்படின்னு சொல்லி எது இருந்தீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு நிவர்த்தியாக கத்து மாற்றி கொடுக்க போகிறேன். இந்த வசனத்துக்கு சில காரியங்கள் நம்ம எடுத்திருக்கிறேன், அதை குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவதாக இந்த ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனை. இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் தேவன் பேசுகிற வார்த்தைகள், இந்த வசனத்துக்கான ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவதாக சங்கீதம் 121:2, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்க நினைக்கலாம், எனக்கு உதவி இல்லையே, உதவி செய்ய ஜனங்கள் இல்லையே, உதவி அற்ற ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறேனே, எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? எந்த மனுஷனை பார்க்கலாம், எந்த மனுஷியை பார்க்கலாம், யார்கிட்ட போயினா எனக்கு உதவியாக இருக்கும்? கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார்கள், உறவினர்கள், வேலை செய்கிற இடம், வியாபாரம் செய்கிற இடம், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி நீங்க ஓட வேண்டாம், யோசிக்க வேண்டாம், அலைய வேண்டாம், தெரிய வேண்டாம். வானத்தையும் பூமியும் படைத்த, உருவாக்கின, உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி. அந்த உதவி உங்களுக்கு நினைப்பதை விட
அதிகமாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்க நினைப்பதற்கு மேலாக, உங்கள் தேவைக்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆச்சரியமான பாதையிலே ஆச்சரியமாக கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்கிரிமெண்ட், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வரது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். உதவி. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த உதவிக்கு 121 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களுடைய நெருக்கம் இருக்கு என்று சொன்னால், உங்களுக்கு உதவி வேண்டும் என்று சொன்னால், நீங்க முதலாவதாக கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் சத்தம் இருக்கணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் இருக்கணும். குடும்பமாக தனியாக கூப்பிடணும். பிள்ளைகளோடு உட்கார்ந்து கூப்பிடணும். அவங்க தேவைக்கு அவங்க காக்கை தன் குஞ்சுகள் அரைஞ்சி எப்படி காகம் குஞ்சுகளுக்கு ஆகாரம் ஊட்டுதோ அதே போல அந்த குஞ்சுகள் சத்தத்துக்கு காக்கா கேட்டது போலவே உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு, உங்களுடைய கூக்குரலை கேட்டு, உங்கள் உதவி வேணும்னு சொல்லி கேட்க. எவ்வளவு நெருக்கத்தில், எவ்வளவு பாடுகள், சோர்ந்து போகாதவர்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். என்னால் எந்திரிக்க முடியல, என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் பைபிள் வாசிக்க முடியல, என்னால் சர்ச்சுக்கு போக முடியல. ஆண்டவர் நோக்கி இன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட வேண்டாம், ஒரு 10 நாள் லீவ் கொடுத்துருவோம், நம்ம நல்லான பிறகு எந்திரிச்சு நின்று கூப்பிடுவோம். இல்லை, எவ்வளவு பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறத பழக்கி கொடுங்க. நீங்க நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அந்த ஆழத்துக்குள்ள இருந்து அவன் கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். தேவன் நம்முடைய தேவன் உங்களுக்கும் நிச்சயமாக உதவி செய்வார். அந்த உதவி நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் உங்களை ஒதுக்கி தள்ளின ஜனங்களுக்கு முன்பதாக, உங்களை வெட்கப்படுத்தி காயப்படுத்தின மனுஷங்களுக்கு முன்பதாக அவருடைய உதவி உங்களை உயர்த்தி வைக்கும். அந்த உதவியை பார்த்து விரோதமாக இருக்கிற ஜனங்கள் உங்களிடத்துல மறுபடி கொடுவார்கள். அப்படிப்பட்ட உதவியை கர்த்தர் செய்வார். இதுதான் இந்த மாசத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். ஆமென். அடுத்தபடியாக பலன். முதல் உதவியை பார்த்தோம், உதவி கர்த்தரால் வரும் என்று சொல்லி பார்த்தோம். 2வது அந்த உதவி பெறுவதற்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் சொல்லி பார்த்தோம். 2வது பலன் கர்த்தரால் வரும். முதல் உதவி கர்த்தரால் வரும், 2வது பலன் கர்த்தரால் வரும். பலன் என்றால் என்னன்னா விளைவு. நீங்க செய்யறதுக்கு உங்களுடைய வேலைக்கு தகுந்த கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்கிறது, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. உங்களுடைய கிரியைகளுக்கு தகுந்தபடியே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் கொடுக்க போகிறார். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நீங்க ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியை நடத்துவது இருக்கணும், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுதல் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் உணர்வு கொள்ளக்கூடியதாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது, கண்டிக்கும் பொழுது, கடிந்து கொள்ளும் போது அதை நீங்க சரிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லூக்கா 19:9 ஒரு மனுஷனை குறிச்சு பார்க்கணும். இயேசு ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு குள்ளமான சகையு என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய மனசின் ஆழத்துக்குள்ளிருந்து
ஒரு காரியத்தை செஞ்சேன். என்ன காரியத்தை செஞ்சேன் அப்படின்னா, இந்த ஒரு மோசமான ஒரு மரம், முள்ளா இருக்கக்கூடிய மரம், கீத்து கீத்தா இருக்கக்கூடிய மரம், பட்டையா இருக்கக்கூடிய மரம், அந்த மரத்துல சாதாரண ஏற முடியாது. எப்படி நம்ம இந்த பனைமரம், காட்டுக்குள்ள இருக்கிற பனைமரங்கள் ஏறும்போது எப்படி அதில் இருக்கக்கூடிய அந்த கீத்துகள், அந்த சராக்கள் எப்படி உரசி உடம்புல புண்ணு வருமோ அதே புண்ணு வரும். ஆனால் அது புண்ணு வர்றதை அவன் எதிர்பார்க்கல. இவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சான். கிரியைக்கு தகுந்த பலன் என்ன? இயேசு அவன் வீட்டுக்கு வந்தாரு, அவனை பார்த்து சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்றாரு. அதே போலதான் நீங்க உங்க கிரியைக்கு தகுந்த பலனை அனுபவிக்க முடியும். உங்க வேலையில நீங்க உண்மையா இருக்கணும், உங்க வியாபாரத்துல நீங்க உண்மையா இருக்கணும். இதை விட இந்த வேலைக்கு முன்பதாக, உங்க படிப்புக்கு முன்பதாக, படிப்புல உண்மையா இருக்கணும், வேலையில உண்மையா இருக்கணும், வியாபாரத்தில் உண்மையா இருக்கணும். இந்த 3 விஷயங்களுக்கு முன்பதாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். தீமோத்தேயு சொல்லும்போது, குடும்பத்தை நடத்துகிறவன் எவனோ அவன்தான் சபையை நடத்த முடியும். குடும்பத்தை கண்காணிக்கிறவனோ அவன் தான் சபை கண்காணிக்க முடியும். இங்க நீ லீடரா இருந்தா தான் நீ அங்க லீடரா இருக்க முடியும். இங்க சரியான ஒரு தகப்பனா, சரியான ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு கணவனா, பிள்ளையா இருந்தா தான் நீ அங்க சரியான ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு வேலைக்காரனா, ஒரு வியாபாரியா நீ இருக்க முடியும். இங்க விட்டுட்டாங்க. ஊழியக்காரர்கள், நிறைய ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, சில ஊழியக்காரர்கள் ஊழியம் 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 போயிடுவாங்க, குடும்பத்தை நடத்தாமல் போயிடுவாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாவங்கள், பிள்ளைகள் பாவங்கள், சபைகள் பயங்கரமானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் இன்னைக்கு சினிமா பாட்டு பாடவும், சினிமா பாட்டை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் பைபிளிலிருந்து வசனங்களை காரணம் காட்டக்கூடிய சாத்தானால் ஏவப்படுகிற ஒரு சபையாக பார்க்கணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிந்து போகிறதை பார்க்கணும், பிரிந்து போகிறதை பார்க்கணும். பிள்ளைகள் அக்கிரமம் செய்கிற பிள்ளைகளாக பார்க்கணும், அட்டுழியம் செய்கிற பிள்ளைகளாக பார்க்கணும், கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைகளாக பார்க்கணும். காரணம் என்னன்னா, ஒழுக்கமில்லாத தாய் தகப்பன், ஒழுக்கமில்லாத பெற்றோர்கள், ஒழுக்கமில்லாத சரியா குடும்பத்தை நடத்த தெரியாத குடும்பம். அப்ப இப்படி முதல்ல அங்க ஒழுங்காக இருக்கணும். வேதம் சொல்லுது, அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன். அப்போ விளைவு, அந்த பலன் என்ற விளைவு உங்களுக்கு கிடைக்கணும்னா, நீ முதலாவதாக ஒரு நல்ல ஒரு தகப்பனா, ஒரு தாயா, நல்ல ஒரு மகனா, ஒரு மகளா, நல்ல ஒரு விசுவாசியாக நீ மாற வேண்டும். உன்னுடைய கிரியைகள் சரியா இருக்கும்போது தான் உன்னுடைய பலன் சரியா இருக்கும், நீ விளைவு சரியா அனுபவிக்க முடியும். அதான் வேதம் சொல்லுது, பலன். அப்போ இந்த சகை எப்படிப்பட்டவனா இருந்தான்? வட்டி வாங்குறவனா இருந்தான், பலவிதமான காரியங்களை செய்யக்கூடிய தவறான காரியங்களை செய்யணும். ஒன்றுல இருந்து நீங்க 9-10 வருஷம் வரைக்கும் நீங்க வாசிக்கலாம், வீட்டுல போய் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க வாசிங்க. சகை எப்படிப்பட்டவன், என்ன பண்ணா, ஏது பண்ணா, வட்டி கொடுத்தாங்க. திரும்ப என்ன பண்ணா, எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்துட்டாரு, ரட்சிப்பு வந்துருச்சு. அப்போ கடன் வாங்கினா கூட கடனை ஒழுங்கா கட்டணும். கடன் வாங்கும் போது கூட கடனை மற்றவர்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது அதுக்கு ஜவாப்தாரி நீங்க தான். அப்ப யாருக்கு வாங்கி கொடுக்கலாம், யாருக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது, யாருக்கிட்ட உறவு வைக்கலாம், யார்கிட்ட உறவு வைக்கக்கூடாது, யாருக்கு கையெழுத்து போடலாம், யாருக்கு கையெழுத்து போட, ஜாமீன் கையெழுத்து போட போடக்கூடாது. இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் யோசித்து நீ கிரியை செய்யும் பொழுதுதான். நீ செய்யறதெல்லாம் தவறா செஞ்சிட்டேன்னா விளைவுகள் எல்லாம், இந்த பலன் எல்லாமே உனக்கு கிடைக்காது. அப்ப ஆண்டவர் மேல சொல்லக்கூடாது. அப்போ சகையும் ஏறினா, மரத்துல ஏறினா, இயேசு பார்த்தாரு, அவனுக்குள்ள இருந்தான், எட்டி பார்த்தான், உடனே அவரும் பார்த்தாரு, வீட்டுக்கு வரனாரு, வீட்டுக்கு வந்தாரு. சாதாரணமாவா இல்லை, அவனுடைய பலன் சரியான ஒரு மனிதனாக மாறும்பொழுது அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு. அப்போ நீ ஒரு சரியான ஒரு மனிதனா, விசுவாசியா, ஒரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனா நீ முதல்ல மாறணும். நல்ல ஒரு வியாபாரியா மாறணும். வேலையை குறை சொல்லக்கூடாது, வியாபாரத்தை குறை சொல்லக்கூடாது, படிப்பை குறை சொல்லக்கூடாது, பாடங்களை குறை சொல்லக்கூடாது, தகப்பனை குறை சொல்லக்கூடாது, தாயை குறை சொல்லக்கூடாது, பிள்ளையை குறை சொல்லக்கூடாது. குறைகள் எங்க இருக்கோ அந்த குறைகளை சரிப்படுத்தணும். ஒரு பைக்கில் நீங்க போயிட்டு இருக்கீங்க, பைக்கு திடீர்னு ஒருத்தர் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா
பைக்கு உங்களால் வேலை பார்க்க தெரியாது, எதனால நின்றுச்சு எங்கே நின்றுச்சு உங்களுக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் பெட்ரோல் இல்லாமல் நிற்குமோ, ஏதோ வயர் கால் இருக்குமோ, அது என்ன ஏது நமக்கு தெரியாது. ஆனால் மெக்கானிக்கிட்ட போகும்பொழுது தான். அதனால தான் நீங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி கார் ஓட்ட தெரியாதவர்கள் கார் கிடைக்காது, பைக் ஓட்ட தெரியாத கார் தெரியும். இன்றைக்கி வந்து லைசன்ஸ் காட்டணும். அப்படி உங்களுக்கு கார் ஓட்ட தெரியலன்னா அது கார் அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கார் ஓட்டி உங்களுக்கு பழகி கொடுத்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் கார் வைக்கிறாங்க. இந்த ஃபாரின்லேருந்து கார் போகிறது அப்படின்னு சொன்னால் ஃபாரின்லேருந்து கார் நிறைய ஃபாரின் கார் வருது. ஃபாரின் கார் சீக்கிரம் கொடுத்துட மாட்டான், விற்கணும்னு சொல்லி விற்கணும்னு சொல்லி விற்க மாட்டான். அவன் தராதரம் பார்ப்பான். இவங்களுக்கு கொடுத்த என் காரை மெயின்டைன் பண்ணுவாங்களா, என் காரை அவங்களுக்கு ஓட்ட தெரியுமா. இந்த ஆப்பிள் ஃபோன் அப்படின்றது ஒரு ஃபோன், ஐஃபோன். இந்த ஃபோன்லாம் நிறைய பேருக்கு அதை என்ன பண்ண யூஸ் பண்ண தெரியும், உபயோகிக்க தெரியும். அவன் பழக்கி கொடுக்குறான், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அதே போலதான் இந்த சகையும் ஒரு நல்ல மனுஷனாக அவன் பழக்கிக்கிட்டான். பழக்கும் பொழுது அவனுடைய கிரியை சரியானது. அப்பொழுது அவனுடைய விளைவை அவன் பெற்றுக்கொண்டான். இருக்கீங்களா? அதே போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது அவன் ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருக்கிறான். நீங்களும் ஆபிரகாமுடைய பிள்ளை தான், விசுவாசியுடைய பிள்ளைகள் தான், விசுவாசனுடைய பிள்ளைகள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த விசுவாசத்தினுடைய பலனை நீங்க பூரணமாக சம்பூர்ணமாக நீங்க பெற்றுக்கணும். ஏசாயா 40:10, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக. அப்போ உங்களுக்கான பலன் எங்க இருக்கு? சகையும் பலன் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? மரத்து மேல ஏறி கஷ்டப்பட்டு ஏறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்கணும்னு சொல்லி பார்த்தான். சொல்றது இல்லையா? அப்ப ஆண்டோட முகத்தை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும், விளைவு கிடைக்கும். நீங்க விடிய விடிய சம்பாதிச்சு ஆண்டவர் முகத்தை பார்க்காம நீங்க சம்பாதிக்க, வியாபாரம் பண்ண, ஓட ஆட இருந்தீங்கன்னா அதுக்குரிய விளைவு, அதுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க படிக்கிற பிள்ளைகளாகவே நீங்க இருந்தாலும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த படிப்பினுடைய நன்மையை நீங்க என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். சகையு ஆண்டவருடைய முகத்தை பார்த்தது போல. சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். எந்திரிச்ச உடனே நீங்க பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது, சண்டைகளை பார்க்கக்கூடாது, தேவைகளை பார்க்கக்கூடாது. தேவைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனை பார்க்கணும். சகையை எப்படி பார்த்தான்? எந்திரிக்கவே முடியலையா, கஷ்டமா இருக்கு, ரொம்ப பேக் பெயினா இருக்கு, முழங்கால் பெயினா இருக்கு, பாதம் எரிச்சலா இருக்கு, அநேக பிரச்சனையில நோய் நொடியில் இருக்கிறேன், என்னால பார்க்க முடியல, படுத்துக்கிட்டே பார். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரை நோக்கி பார். நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து எந்திரி. காலை எந்திரிக்கும் போது பிரகாசத்தோடு எந்திரி, வெளிச்சத்தோடு எந்திரி, அவருடைய வல்லமை பிரசனத்தோடு எந்திரி. அன்னைக்கு ஓடு, உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார், உன் கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்வார், உன் குடும்பத்தை வாய்க்க செய்வார், உன் பிள்ளைகளை வாய்க்க செய்வார், உன் பிள்ளைகளுடைய தேவைகளை வாய்க்க செய்வார், பிள்ளைகளுடைய படிப்புகளை வாய்க்க, பிள்ளைகளுடைய திருமணங்களை வாய்க்க செய்வார், கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை வாய்க்க செய்வார். சண்டை இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல், கசப்பு இல்லாமல், என்ன செய்வேன் ஏது செய்வேன் யோசிக்காமல், எது செய்தால் கர்த்தருடைய மகிமைக்கு என்று செய்யுங்க, எது செய்தால் கர்த்தருடைய கிருபைக்கு என்று செய்யுங்க, எது செய்தால் கர்த்தருடைய நாமத்துக்காக செய்யுங்க. அப்படி அவர் முகத்தை பார்க்கும் பொழுதுதான் நீங்க அந்த பலனை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபம் பண்ண முடியாம இருந்தீங்கன்னா கிடைக்காது. ஆண்டவர் முகத்தை பார்க்க முடியாம வேலையை பெருசா, வியாபாரத்தை பெருசா, படிப்பை பெருசா, அதை கொடுக்கிறவங்கள பெருசா நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதை நடத்தினவர், அதை அனுப்பினவர் பெருசு. அவரை பார்த்தீங்கன்னா தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அடுத்தபடியா மூன்றாவது காரியம், ஆதியாகமம் 49:25. முதல்ல உதவி கர்த்தரால் வரும். முதல்ல உதவி கர்த்தரால் வரும், இரண்டாவது பலன் கர்த்தரால் வரும்,
மூன்றாவது ஆசீர்வாதம் கர்த்தரால். 49:25 உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுடைய ஸ்தனங்களுக்கு, உங்களுடைய கர்ப்பங்களுக்கு, கர்ப்பத்தில் பிறந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் சொல்லி பார்ப்போம். ஆதியாகமம் 48:4 நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை இந்த உலகத்துல இந்த மாசம் சகல ஆசீர்வாதத்திலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் அமைதியிலையும் தீர்க்காயுசும் பழகி பெருகி பூமியை நிரப்பும்படிய உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஜீவிக்கும்படியாக ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக நன்மையாக படிப்புல வேலையில வியாபாரத்துல பெரிய ஒரு உயர்வை காண கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அப்படிதானே எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குல்ல, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எழுத வாசிப்போம். நீதிமொழிகள் 28:25 பெருநெஞ்சு வழக்கை கொழுவுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்க வேலையை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்க கணவனை ஆசீர்வதிக்க, உங்க மனைவி ஆசீர்வதிக்க வேண்டும், உங்க வியாபாரம், உங்க படிப்பு, உங்க வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்க சபையை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்க தேசத்தை பட்டணத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று நீதிமொழிகள் 10:22 படி வேதனை இல்லாத, குழப்பம் இல்லாத, பயம் இல்லாத சுகமான ஆசீர்வாதத்தை நீங்க நிறைவா பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நம்புகிறவனோ சிரிப்பான். கர்த்தரை நம்ப வேண்டும். இந்த மாசம் நீங்க கர்த்தரை நம்ப வேண்டும். இருக்கீங்களா? இந்த மாசம் நீங்க கர்த்தரை நம்பணும். கர்த்தர் நம்பாதபடிக்கு வேலை நம்ப, பணத்தை நம்ப, உங்க பலத்தை நம்ப, உங்க ஞானத்தை நம்ப இருக்காதீங்க. உங்க அறிவை நம்ப இருக்காதீங்க. ஹலோ, இருக்கீங்களா? மனுஷனை நம்புறதை விட்டுருங்க, அறிவை நம்புறதை விட்டுருங்க, பணத்தை நம்புறதை விட்டுருங்க, சொத்தை நம்புறதை விட்டுருங்க. எதையுமே நம்பாதீங்க. வண்டி எடுத்துட்டு போறீங்க, பெட்ரோல் பற்றாக்குறையா இருக்கு, நான் போய் திரும்பி வந்துடுவேன்னா கையில காசே இல்லை, ஆண்டவரை பார்த்து நம்புங்க. ஆண்டவர் என்னை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார், அவர் தேவைகளை சந்திப்பார். அந்த மாதிரியான காரியங்களை கர்த்தர் மாசம் உருவாக்கிச்சார். இந்த மாசம் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது 2-3 நாளைக்கு முன்பதாகவே யோசித்துருப்பீங்க. ஆகஸ்ட் கடைசி 2-3 நாளாகவே யோசித்துருப்பீங்க. ஐயோ 9 மாசம் நினைச்சு பார்க்கவே முடியல, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. 9ஆம் மாசம் இவ்வளவு தேவைகள் இருக்கு, நான் எங்க போவேன், யாரை பார்ப்பேன்? அந்த மனுஷன் கொடுத்துருவோம், இந்த மனுஷன் கொடுத்துருவோம், இந்த அதிகாரம் கொடுத்துருவோம், இந்த அதிகாரி கொடுத்துருவோம், இப்படிலாம் நினைச்சு வந்திருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், அதிகாரங்களை விட்டுருங்க, அதிகாரிகளை விட்டுருங்க, மனுஷனை விட்டுருங்க, மனுஷனை விட்டுருங்க, உங்க வேலை எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆண்டவரை நம்புங்க. என் ஆண்டவர் இந்த மாசம் என் தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் நான் நம்புகிறேன், அவர் எனக்கு ஆரோக்கியம் கொடுப்பார், எனக்கு பலன் கொடுப்பார். என் தேவன் என் கூட இருந்து என் சத்துருக்களால் வரக்கூடிய பயத்தை போக்கி, சத்துருக்களால் வர அபாயத்தை போக்கி, சத்துருக்களால் வர எல்லா முறுமுறு சண்டைகளை நீக்கி, சத்துருக்களால் வரும் எல்லா போராட்டம் மறைந்து தாக்குற எல்லா கையும் நீக்கி, கர்த்தர் எனக்காக வழக்காடி, எனக்காக யுத்தம் பண்ணி, எனக்காக பரிந்து பேசி, எனக்காக நீதியாக இருப்பார், வெளிச்சமாக இருப்பார். கர்த்தர் நம்பும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்மையான செல்வத்தை கொண்டு வரும். அது துன்பமாக இருக்காது. ஆமே, துன்பமா இருக்காது, துயரமா இருக்காது. ஆதியாகமம் 48:6 வாசிக்கும் போது இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உண்டது, அவர்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். அதே ஒரு மாசம் உங்க வீட்டில் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய சுதந்திரத்தின்படி பங்குகள் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சிறு பிள்ளைகள்
அவங்க பங்கு அவங்க பெற்றுக்குருவாங்க. வாலிப பிள்ளைகள் அவங்க பங்கை பெற்றுக்குருவாங்க. ஸ்திரீகள் அவங்க பங்கை பெற்றுக்குருவாங்க. புருஷர்கள் அவங்க பங்கை பெற்றுக்குருவாங்க. ஆமென். எல்லா பங்கும் உங்களுக்கு கிடைக்கும். நன்மையான பங்கா கிடைக்கும், கிருபையான பங்கா கிடைக்கும், ஜீவனான பங்கா கிடைக்கும், ஆசீர்வாதமான பங்கா கிடைக்கும். ஒரு குறைவில்லாத படிக்கும். இனி கண்ணீர் உங்க கண்களில் வராத படிக்கும், ஏக்கம் வராத படிக்கும், நீங்கள் அமிழ்ந்து போகாத படிக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம். ஆமென். முதலாவது கர்த்தரால் வரும் உதவி, இரண்டாவது கர்த்தரால் வரும் பலன், பலன் கர்த்தரால் வரும் உதவி, கர்த்தரால் வரும் பலன், கர்த்தரால் வரும் மூன்றாவது ஆசீர்வாதம் கர்த்தரால். எல்லாமே இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரால் வரும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரலோகத்திலிருந்து கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களை தேடி, உங்க வீட்டுக்குள்ள உங்களை தேடி வரப்போம், உங்க பிள்ளைய தேடி வரப்போம். ஆமென். இதுவரைக்கும் ஓடி இருந்தீங்கன்னா இந்த மாசம் உங்களை தேடி அது வரப்போகுது. நீங்க ஓட வேண்டாம். ஆமென். கர்த்தர் நிச்சயம் தருவார். ஜெபிப்போம். அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2024 வருஷம் 9ஆம் மாதம் செப்டம்பர் 1 தேதி முதல் நாள் வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவேறட்டும். ஜீவனாக, ஆசீர்வாதமாக, நன்மையாக, ஆரோக்கியமாக, கிருபையாக, சந்தோஷமாக, சமாதானமாக நிறைவேற்றும். பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகளுடைய வேலை வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம், அமைதி பூர்ணமாய் உண்டாகட்டும். தீர்க்க ஆயுசும் நீண்ட ஆயுசும் பரிபூர்ணமாய் முழுமையாய் முதிர் வயசு வரைக்கும் உண்டாகட்டும். பிள்ளைகள் ஆசீர்வாதம் கரம் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, ஸ்திரீகள் மேல் இறங்குவதாக, புருஷர்கள் மேல் செய்கிற ஊழியங்கள், சபைகள், சபையோர்கள் பெருக ஆண்டவர் ஆசீர்வாதம். ஒரு குறைவில்லாமல் பிரசனத்திலே நிறைவாக இருக்கட்டும். அமைக்கு குடுங்கி சார்ந்துள்ள பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசிரியர் அப்படியாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சொன்ன பிதாவே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.